பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுனோம்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். ஜுராசிக் பீரியடா ஆடா மக்களே, இங்கே காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? இது இருக்குது பாருங்க, இந்த பிளேட்டை தான் இங்கே டிவியில் காமிச்சிருக்காங்க, ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. 150 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்லுங்க அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா கெப்லர்ஸ் எஃபெக்ட்டு, அதுதான் ஃபிசிக்ஸில் வருங்க. இது பிளாக் ஹோல் தியரி மாதிரி. அப்படியே சயின்ஸ் மியூசியம், இங்கே ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியம். என்ன இருக்குன்னு தெரியல, பார்த்தா தெரிஞ்சிடும். வெல்கம் பேக் டு விண்டேஜ் வில்லனா குட்னஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜிடி நாயுடுவோட சயின்ஸ் மியூசியம். ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுதான் ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கார் மியூசியம் பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூட்டி தான் இது. டிக்கெட் எங்கேயும் வந்து பாதி கழிச்சு கொடுத்துருவாங்க சயின்ஸ் மியூசியத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்ஃபைனைட் கியூப் டேபிள். மெக்கானிக்கல் கால்குலேட்டருங்க, அந்த மெக்கானிக்கல் கால்குலேட்டர் பண்ணுறது, அது எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் பண்ணுறது. இது ஒரு சின்ன சின்ன கால்குலேட்டர்ஸ். அப்பா இதோட ஹிஸ்ட்ரிங்க அது. இதெல்லாம் இன்ஜின் ஆட்டுக்குது, இன்ஜினோட சிலிண்டரு. ஆட்டோமேட்டிக் லைட் ஆட்டுக்குது, வந்தோடனே எரியுது. இங்கே வேற லெவல் இல்லை. ஆனால் கார் மியூசியம் உண்மையிலுமே வந்து பயங்கரம். பாருங்க, வந்தோடனே லைட் எரியுது. இப்போ இங்கே லைட் எரியலையா? இப்போ பாருங்க, சென்ஸ் பண்ணி லைட் எரியுது. சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. க்ளாக்கு ஜூஸ் புளிகிறது. இங்கே பாருங்க, ரேடியோ, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரேடியோ வித் தமிழ் டயல். நம்மகிட்டையும் கிளாசிக் இருக்குங்க, 40 வருஷத்து பழைய இது. 40 இயர்ஸோ 50 இயர்ஸோ பழசம் ஒன்று இருக்குங்க. அது பயங்கர ரேட்டுக்கெலாம் கேட்டாங்க, ஆனால் அது கொடுக்காம அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா அது ஒரு மெமரபுளாக இருக்கட்டும், அதனால் அப்படியே வச்சுட்டோம். இங்கே பாருங்க, இதில் என்ன மிஷின்னே தெரில. ரீல் அவன் படம் ஓட்டுறதுன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் யூஎம்எஸ் ரேடியோ ஃபேக்ட்ரி. ஃபுல்லாக ரேடியோ, எல்லாம் ஆட்டோமேட்டிக் லைட்டு தான். எல்லாம் டிவி பாருங்க, வந்தோடனே சிக்குன்னு லைட் எரியுது. வேணாவா? ஹீரோ பென்லாம் இருக்குல்ல, அந்த 10 ரூபா 20 ரூபா பேனெல்லாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல, நம்ம 5வது 3வது படிக்கும்போது அந்த பேனெல்லாம் இருக்குது. அது இப்போ இருக்குது. ஹாய் குட்டி பையா, குட்டி பொண்ணே, பை பாய் சொல்லிசா. பாருங்க டிவி, இந்த மாதிரி டிவியில் நம்மகிட்ட அந்த மாதிரி டிவி ஒன்று இருந்துச்சு வீட்டில், பழசு வீட்டில். அந்த மாதிரி டிவி தான்டா அது. ஓப்பன் டோர் டிவி ஒன்று, அது பழைய டிவி. அதுவும் ஒன்று இருந்துச்சுங்க. டிவி ஒன்று அந்த டோர் மாதிரி போட்டு ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நானே அந்த டிவிலாம் பார்த்ததில்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் விற்றுட்டாங்களா அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஆன்டிக் பீஸ்லாம் எங்ககிட்ட இருந்துச்சுங்க. ஆனால் எங்களுக்கு விற்றுட்டாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ரேடியோவை பார்த்து எடுத்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சோம். இல்லைன்னா அது எங்கே காணாமல் போயிருந்துருக்கோம். ஸ்டெபிளைசரு, மோட்ரு, இதெல்லாம் இன்ஜினுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ். இதெல்லாம் சோஃபா, ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அது என்னடா அது? ஓ, அது இவ்வளோ பெரிய எல்இடி. ப்ளீஸ் டோன்ட் டச். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்களா? அடாக்கா. இதில் பார்த்தீங்கன்னா காயின் புத் மாதிரி. இதுக்கு மேலே இங்கே பாருங்க, 20 பைசா 25 பைசா 10 பைசா காசு உள்ளே போட்டோம் அப்படின்னா பாட்டு போடுங்க. எந்த பாட்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இது உள்ள ரொட்டேட் ஆகி பாட்டு பாடும் போது டிஸ்க் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி.
என்ன பாட்டு? கந்தன் கருணை திருப்பரங்குன்றம் பச்சை விளக்கு என்னென்னமோ பாட்டு எழுதியிருக்காங்க. பழைய கம்ப்யூட்டர்ஸு கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் IBM கார்பரேஷன். லேப்டாப் தொஷிபா. ஆப்பிள், இதுதான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர், ஆப்பிள் கம்ப்யூட்டருங்க. ஏகப்பட்ட வருஷத்துக்கு முன்னாடி தயாரிச்சு 1984 இங்கே போட்டிருக்கு பாருங்க. சோனி இது பாருங்க. விண்டோஸ், இது லேப்டாப், மினி லேப்டாப். ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர் தயாரிச்சாங்களா? HCL கொலாபரேட்டட் போல. இது பாருங்க வென்டிலேஷன் ஃபேனு. லேப்டாப் ஹீட் ஆச்சுன்னா மேலே வச்சுக்கலாம். அது அங்கேயே போட்டுருக்காங்க. லேப்டாப் கூலர். சரி, இதெல்லாம் நான் எப்போ படித்ததுன்னா 12th படிக்கும்போது இதெல்லாம் படித்தது. 12th 11th பாருங்க. மெக்கானிக்கல் கீபோர்டு எல்லாம் இதான் சொன்னேன்ல, மெக்கானிக்கல் கீஸ். இந்த லேப்டாப் ஒரு HP எப்படி இருக்குன்னு வித்தியாசமாக. ஏன்னா XP தான். விண்டோஸ் XP ஓடிட்டு இருக்குதுல, ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு தெரியல. கம்ப்யூட்டர் ப்ரோட்டோடைப் டெவலப்டு. கம்ப்யூட்டரோட ப்ரோட்டோடைப். இது ஹார்ட் டிஸ்க். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. டிஸ்கவர் மஸ்ட் நாட் பி ஓப்பன்ட். ஓகே, இதெல்லாம் பிரிண்டர்னு நினைக்கிறேன். இன்ஜெக்டர், அதான் இன்ஜெக்ட் ப்ரொஜெக்ட் பிரிண்டர். என்னடா மிஷின் இது? இன்டர்னல் அசம்பிளி ஆஃப் கம்ப்யூட்டரா? மெமரி அண்ட் டிஸ்க். திஸ் கம்ப்யூட்டர் ஹேட் 48 கிலோபைட் ஆஃப் RAM. 48 கிலோபைட். இப்போல்லாம் நம்ம 4GB 8GB. இப்போ அசால்ட்டாக 8GB லேப்டாப் ஓடிட்டு இருக்கு. ஃபோன்னா போயிடுச்சு, அதுவுமே 8GB 12GBன்னு போயிடுச்சு. ரேமு 8.6 மெகாபைட் ஆஃப் ஹார்ட் ட்ரைவ். 8 MB 8.5 MBங்க பார்த்துங்க. இப்போல்லாம் இத்தனை 128GB 512GB. லெசன் இந்த மாடர்ன் கால்குலேட்டர். மாடர்ன் கால்குலேட்டரை விட கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 12 inch ஹார்ட் ட்ரைவ் குட் பி ரீப்ளேஸ்டு பை ப்ரெசன்ட் பென் ட்ரைவ். இவ்வளோ இதை பார்த்தீங்கன்னா பிளேட் இதில் தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து ரைட்ரு. அது ஒரு பின்னு மாதிரி இருக்கும். டக் 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 டக்குன்னு அடிச்சு தான் ரைட் அண்ட் ரிட்ரைவ்லாம் நடக்கும். இப்போ இதெல்லாம் பல்ஸு கெப்பாசிட்டர்ஸு என்னமோ இருக்குல்ல, இதெல்லாம் மறந்து போச்சு. நான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் IBM சிஸ்டம். இதெல்லாம் கலெக்ஷனுங்க, பயங்கரமான ஆன்டிக். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அமேசிங் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். இதெல்லாம் 12th புக்கில் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் ரியாலிட்டியில் ஃபஸ்ட் டைம். பேப்பர் ஷெட்டர் உள்ளே விட்டோம்னா தரம் கட்டிங் பண்ணி கொடுத்துரும். ஜெராக்ஸ் மிஷின் போல். ஜெராக்ஸ் தான் இது. இந்த மாதிரி தான். மெக்கானிக்கல் கேஷ் ரெஜிஸ்டர். ஓகே, கேஷ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இது பண்ணுறது போல. இது என்னன்னே தெரியல. ஏதோ ஜாஸ்டிக் போட்டு விளையாடுவது இந்த மாதிரி இருக்கு. அதான், ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு தெரியல. இது என்னது? என்னன்னே தெரியல இது பேர்லாம். ப்ரொஜெக்டர் தான். அங்கே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு பாரு. இங்கே வச்சுருக்காங்க. இது அங்கே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். ஃபேனு, ஷில்லிங் இன்ஜின். நெக்ஸ்ட் இங்கே வருங்க, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது. ஓடணும்னா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுதுன்னு அந்த பல்ஸில் காட்டும் இந்த லைட்டில். இது பாருங்க, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஆர்டர் மக்கா கண்ணாடி தான். 1 2 3 4 5 6 7 8 V8 இன்ஜின். பாருங்க எல்லாம்
இருக்குது மோட்டர். அதான் அதே தான் வேறு மாதிரி இருக்கிற மோட்டர் ஹெலிகாப்டரு பொம்மை எல்லாம் கண்ட்ரோலரோடு இருக்குல்லாம். ஜிபிஎஸ் டிரான்ஸ்சிவர் பைக்கோ இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிஸ்பிளே டிரான்ஸ்சிவர் வித் மைக்ரோஃபோன். இது என்னன்னே தெரிலண்ணா. ஃபோன் இதெல்லாம் ஏதோ சின்ன மிஷின். இதெல்லாம் என்னன்னே தெரிலங்க. ட்ரெயின் பொம்மை, இது ஃபுல்லாக பொம்மை டாய்ஸ். இருக்கு டிவி பேனசானிக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது. மைக்ரோஸ்கோப் இமேஜ் இன்டெல் ப்ரீமியம் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸருங்க. இதுக்குள்ள என்ன வச்சுட்டு சாம்பிள் வச்சுட்டு இந்த மேலே இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பார்த்தோம்னா இதில் என்ன இருக்குன்னு தெரியும் போல். இதில் கட்டமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கட்டமாக தெரியுதா? இதுதான் இது. இவ்வளோ வாட்ச் கலெக்ஷன். இது என்னது? கான்செப்ட் ஆஃப் காம்பனண்டா. ஏரோஸ்பேஸ் செக்டர். இது ஃபுல்லாக ஃபேனு, கூலர்ஸு, டெலிஃபோன். இங்கே பாருங்க டிஸ்பிளே கிளாக்கு. இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி இல்லை, மணிக்கூண்டு இந்த மாதிரி நினைக்கிறேன் ஒன்று வீட்டில். கீ போட்டால் திரி விடுறது அதுவுமே இப்பவுமே இருக்குது. அதுவுமே எவ்வளோ வருஷம் இருக்கும்? 30 வருஷம் இருக்கும்ல. இந்த மாதிரி மணிக்கூண்டு கீ போடுறாரு. இருந்துச்சுலடா. பழையரும் காரனுக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆடாப்பா ஆமாண்டா. ஆமாம் மக்களே, பழையரும் காரனுக்கு போட்டாங்க எங்கள் வீட்டில். ஐபாட். இதில் என்னன்னே தெரியல. என்னடா இதெல்லாம்? டிக்டாஃபோன். ஆமாம் 3D ஹாலோகிராம் மாதிரி பனோரமா. பாருங்க சிடிலாம் போட்டு சுற்றுற மாதிரி. இதெல்லாம் வந்து டேப்புன்னு நினச்சேன். டேப் ரெக்கார்டர் தான். ஏர்லி சீரீஸ் ஆஃப் டேப் ரெக்கார்டர். இதுதான் ஏர்லி சீரீஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர். இங்கே பாருங்க ப்ரொஜெக்டரோட லென்ஸ் பைனாகுலர். ஆமாண்டா இங்கே பாரு பைனாகுலர். சின்னதாக இருக்குது பாருங்க. மைக்ரோஸ்கோப் போல். இல்லைன்னா சூட் கேஸா? இதுவும் டேப் ரெக்கார்டர். எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஃப்ளாஷ் லைட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது ஜிக்னு அடிக்குமே அந்த ஃப்ளாஷ். இதெல்லாம் வீடியோ கேமரா. கேனான் வீடியோ கேமரா. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர். பாருங்களேன், இந்த லென்ஸ்லேருந்து பார்த்தா உள்ள வீடியோ ஓடும்ல, அதுன்னு நினைக்கிறேன். இது பழைய காலத்து கேமரா. இதுதான் ரேடியோ ஆம்பிளிஃபையர் அண்ட் ஸ்பீக்கர். மைக் டெஸ்டிங் 1 2 3. அது இதெல்லாம் டாமஞ்சேரியில் வரும். பாட்டு கேட்டிருக்கோம் டாமு. அது எல்லாமே ஆம்பிளிஃபையர். இது பாருங்க சோனி பாட்டு கேட்குறது. டிவிடி டெக்கு இந்த காலம்லாம் ஒரு காலம் அருமை காலத்தில் அரைஞ்சு போச்சு. இது டேப் ரெக்கார்டர். டிவிங்க, பழைய காலத்து டிவிங்க. ஆமாண்டா. ஸ்பீக்கர் இருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று. இது என்னது? ரேடியோ கான்செப்ட் கேபினெட். கான்செப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது போல. இங்கே பாருங்க டிஸ்க்கு போட்டோம்னா சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன்.
இவ்வளோ பெரிய டிவி பார்த்தீங்கன்னா நம்ம ஓடணும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். ஹவு மச் எலக்ட்ரிசிட்டி கேன் பி ப்ரொடியூஸ் வைல் வாக்கிங் கலந்து பார்த்துருவோமா? கையை கீழே 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 வந்துடுவான். நீ அட்டாக் பண்ணாங்கிற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடு பாருங்க, இது வந்து சின்ன கேர் சுற்றி பெரிய கேர் சுற்றி இங்கெங்கேயும் எலக்ட்ரிசிட்டி தான் இது. அதான் அங்கே சின்ன சின்ன ரோபோட்லாம் இருக்கு பாரு, நாய் படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் டைனோசரு, அப்புறம் ஆமாண்டா குட்டி குட்டி ரோபோட்டு. இதெல்லாம் சோனியில் வருங்க, சோனி இன்ட்ரோசிங்கில் கப்பல் எப்படி தென்னம்பாலையிலே செஞ்சுருப்பாங்க இருக்குது போட்டு அறுத்தறுத்து. ஃப்ரெக்மெண்ட்ஸ் ஸ்மால் ஆர்ம் மிசைல்ஸ். சின்ன அந்த மிசைல் சின்ன சின்ன மிசைல் இருக்குது பார்த்தியா, அதை கூட தாக்கு பிடிக்கணும்னு விட்டுருக்காங்க. வேறு லெவல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா கெப்லர்ஸ் எஃபெக்ட்டு, அதெல்லாம் ஃபிசிக்ஸில் வருங்க. இதில் பிளாக் ஹோல் தியரி மாதிரி. இப்போ சூரியன் இருக்கா, சூரியனை சுற்றி நம்ம பூமி, வெள்ளி, அப்புறம் என்ன புதன், வியாழன், வெள்ளி எல்லா கோளும் சுற்றுது இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி சுற்றாது, அதெல்லாம் இப்படி மேலே இறங்கி ஏறி தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் வந்து இங்கே ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த மையம் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள அந்த ஹோல், அதுதான் சூரியன் வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா பூமியோ இல்லை ஏதோ ஒரு வெள்ளியோ புதனோ வியாழனோ ஏதோ ஒரு கிரகம் அப்படின்னா இப்படி சுற்றும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் பயங்கர வேகத்தில் சுற்றிட்டு போய் இப்போ கீழே போய் விழுந்துருச்சு அது ஆக்சுவலி. ஆனால் இதே மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னா ரியாலிட்டியில் இதே மாதிரி சுத்தம். ஒரு டைமில் என்ன நடக்கும்னா இது நடக்கும், சூரிய வெடிப்பு அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் என்ன நடக்கும்னா இதே மாதிரி சுற்றி ஓவராக சுற்றி சின்னதாக குட்டியாக போயிட்டு சூரியன் வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கா. ஆனால் ரியாலிட்டியில் என்ன இருக்குன்னா வானத்தில் சூரியன் இருக்கும், மற்ற கிரகங்களும் சுற்றிட்டு இருக்கும். சூரியனும் வந்து அளவில் பெருசாகி மற்ற கிரகங்களும் முழுங்கிட்டு ஒரு டைமில் வந்து ரொம்ப சின்னது டமால்னு வெடிச்சிடும். அந்த வெடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா சூரிய வெடிப்பு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அது ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு கோளுக்குமே இந்த மாதிரி நடக்கும். ஒவ்வொரு கோளும் இப்போ நம்ம புதன், வியாழன், வெள்ளி, பூமி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இதில் இப்போ நம்ம வந்து உயிரோடு இருக்கோம். ஒரு டைமில் என்ன நடக்கும்னா நம்ம மூன் மாதிரி, அதாவது மூன் என்னது நிலா வந்து அப்படி வெள்ளையாக மாறிடும், செத்து போயிடும். அதே மாதிரி நம்ம கிரகமும் வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கும். டெத்து டிராஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, டிராஃப்ட் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக போகுது. சயின்ஸ் லெசன் இது வந்து அதாங்க, அதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா சும்மா காயின் சுற்றி விட்றான் உள்ளே போகுது, இது நமக்கே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அவ்வளோதாங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆங்கிளில் இருக்கா, இது பேனோராமா மூவிங் அப்படியே காமிக்கல. இங்கே பாருங்க, நம்ம நகர அப்படியே தெரியுதா எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஆனால் கேமராவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரில. நாங்கள் நகரும்போது எப்படி தெரியுது பாருங்க, அப்படியே டைமென்ஷனே மாறுதுங்க. அது ஃபிக்ஸ்டு தான் இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே டைமென்ஷனே மாறுது. இங்கே பாருங்க, இப்போ தெரியுதா உங்களுக்கு கோடாக இருக்கிற மாதிரி. சென்டரில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துருக்கோம். இங்கே பாருங்க, நடுவில் கூமாச்சியாக இருக்குது, அப்படியே ஈவனாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் போனோம்னா இங்கே பாருங்க இப்படி ஆயிடுச்சுன்னு. வேறு லெவல் எஃபெக்ட் இது பாருங்க. இது வந்து தெர்மல் சென்சாரா, இது என்னது சிசிடிவி, தெர்மல் இமேஜர் அங்கே இருக்குது பாருங்கலாம். அது நானே இதாக எவ்வளோ ஹீட்டுங்கிறது. ஹீட்டு வந்து ஆரஞ்சு கலர் தான் ஹீட்டுன்னு நினைக்கிறேன், மித்ததெல்லாம் கூலிங்காக இருக்கிறது. இது என்னது, அமோனைட் ஃபாசில், ஜுராசிக் பீரியடா, 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 145 வருஷத்துக்கு முன்னாடியா டிஸ்கவர்டு. ஆடா மக்களே, இங்கே காமிச்சிருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பாருங்க. இந்த பிளேட்டை தான் இங்கே டிவியில் காமிச்சிருக்காங்க, ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதாங்க இது 200 வருஷத்துலேருந்து 145 மில்லியன். அடா குக்கா மக்கா, அதாவது 1.5 கோடி வருஷங்க. 1.5 கோடியா,
150 கோடின்னு நினைக்கிறேன். 150 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்லுங்க அது. இது வருங்க பிளாஸ்மா குளோபு. கையை வச்சோம்னா அப்படியே கரண்ட் வரும்னு நினைக்கிறேன் இதில். ஆனால் வரலையே, வருவானா? இப்போ லாஸ்ட்டாக பார்க்க பார்த்தீங்களா, அது வந்து 5000 வோல்டேஜுங்க. 3000லேருந்து 5000 வோல்டேஜில் தான் அந்த கலர் லைட்டிங்கே வரும். பயங்கரமாக இருந்துச்சுல அது. அது தொடக்கூடாதுன்ட்டாங்க. இந்த சயின்ஸ் மியூசியம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேகை கழட்டி போட்ட சொல்லிட்டாங்க. திருப்பி நம்ம வந்த வழியாகவே எக்ஸிட்டுங்க. அது வந்து முன்னாடி பார்த்தோம், இதுக்கு எக்ஸிட்டு. நாங்கள் எக்ஸிட்டு. தேங்க்யூ. அது நம்ம உள்ளே வந்த வழி, அந்த பக்கம் போயிருக்கோம். ஸோ ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கார் மியூசியம் பார்த்துருப்போம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மியூசியம், ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியம் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ வராதவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியாத விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. இல்லை எல்லாமே ஆன்டி கலெக்ஷன் தான், எல்லாம் ஆன்டி பீஸ் தான். பாருங்கள், மீன் அது இது எல்லாமே இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோவை எங்கேயும் முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுறத விட்டு உங்களை தேடி வரோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை பாய்.